என்னுடைய பேர் முகமது முபாரக். எஸ்டிபி கட்சியின தமிழ்நாடு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கிறேன். எஸ்டிபி இந்தியாவில் 20 மாநிலங்களில் செயல்படுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இந்துக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பாதிக்கப்படுகிற மக்களுடைய குரலாக செயல்படுகிற ஒரு அரசியல் பேரியக்கம். ஒடுக்கப்பட்டவரின் குரலற்றவர்களின் குரலாக எங்களது செயல்பாடுகள் அமைஞ்சிருக்குது. இந்த 17 ஆண்டுகளில் பல்வேறு விதமான தேர்தல்களை எஸ்டிபி கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 8 தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறோம். பல உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் எஸ்டிபி கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த முறை எஸ்டிபியை தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற அந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ இடம்பெற்றிருக்கிறது. எஸ்டிபிஐக்காக வேண்டி நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இடத்துல தலைவரான நானே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் ஆட்சி, சிறப்பான ஆட்சி மக்களிடத்தில் போய் சென்றிருக்கிறது. இதுபோல இந்த தொகுதியை பொறுத்தவரை மக்கள் ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியில் விரும்புகிறார்கள். 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் முன்னாள் அமைச்சராகவும் செயல்படுகிற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் இந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அவர் இந்த தொகுதியை முழுவதுமாக கைவிட்டு விட்ட காரணத்தினால் அதுக்கு மாற்றாக ஒரு சிறந்த ஒரு மக்கள் பணியாளர் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இந்த வகையில் என்னுடைய வெற்றி என்பது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி நன்னிலத்தில் உதயசூரியன் வெற்றி பெறும் என்கிற நல்ல செய்தி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய வருகை என்பது அவருடைய நடவடிக்கையின் காரணமாக, தேர்தலை பின்னணியாக கொண்டு அவருடைய நடவடிக்கையின் காரணமாக ஒரு மிகுந்த சந்தேகத்தை தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது பாஜக வாக்குகளை பிரிப்பதற்காக, அதாவது அதிமுகவினுடைய வாக்குகளை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜகவால் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாத நிலையில அது எங்கே விஜய் அதை செயல்படுத்துகிறாரோ என்று எண்ண தோன்றுகிற நடவடிக்கைகள் தான் இதுவரை அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய திரைப்படம், ஜனநாயகம் திரைப்படம் வெளிவராத நிலையில அதை கூட அவர் இதுவரையும் ஒன்றிய அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசு நடத்துகிற அராஜகத்திற்கு எதிராக இதுவரைக்கும் எந்த கண்டனத்தையும் கூட அவர் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு பலத்த சந்தேகத்தை இது ஏற்படுத்துகிறது. வெறும் சினிமா கவர்ச்சி, வசன உச்சரிப்பில் மட்டும் ஒரு தேர்தல் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு முன்பு தந்ததே இல்லை. எனவே இந்த முறையும் அவரும் வெற்றி பெறப் போவதில்லை, அவரது கட்சியும் எங்கேயும் வெற்றி பெறப் போவதில்லை. பாஜகவிற்கு மறைமுகமாக அவர் உதவி செய்கிறார் என்றே மக்கள் கருதுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பிஜேபிக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரவாக இருக்கிற யாரையும் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை அனுமதித்ததில்லை. இந்த முறையும் அவர்களை முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள் என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. அதான் நாம் ஏற்கனவே என்னுடைய 17 ஆண்டு கால சேவை என்பது மதம் பாராமல், இனம் பாராமல், மொழி பாராமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கிற ஒரு அரசியல் பின்னணியிலிருந்து, ஒரு கொள்கை பின்னணியிலிருந்து, ஒரு தத்துவார்த்த ரீதியிலான ஒரு தலைமையாக எங்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு நாட்டில் வாழுகிற மக்களுக்கு இடையில எந்த விதமான மதமும் பாராது எல்லோரையும் சமமாக பாவிக்கிற ஒரு சமத்துவ உலகு படைப்பது என்பதுதான் எஸ்டிபி கட்சியின் நோக்கம். அந்த வகையில யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ எல்லோருக்குமாக குரல் எழுப்புகிற, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குரலற்றவனுடைய குரலாக என்னுடைய குரல் இருக்கும். அதிலும் குறிப்பாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஏகோபித்த ஆதரவோடு வெற்றி பெறுகிற, இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவேன். வெற்றி பெறும் பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை, விவசாயிகளுடைய பிரச்சனையை அதெல்லாம் பிரதிபலிக்கிற ஒருவராக, உண்மையிலேயே சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது அதன் மூலமாக அவரை தேர்ந்தெடுத்த மக்களும், இந்த தமிழ்நாட்டுடைய மக்களும் சந்தோஷமும், அதே போல அவங்களுக்கு ஒரு ஆதரவும் பெறுகிற வகையில், ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்துகிற வகையில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நிச்சயமாக நான் பயன்படுத்துவேன்.
நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது வந்து 2 அரசியல் கட்சிகளும் பேசி எடுத்த ஒரு முடிவு தான். திமுகவும் எஸ்டிபியினுடைய பேச்சுவார்த்தை குழுவும். இது வந்து உண்மையிலே எங்களை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டு முதல்வர், முன்னாள் முதல்வர், மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய சொந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். இதுபோல தமிழ்நாட்டுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த மாவட்டமும் திருவாரூர் மாவட்டம் தான். அந்த அடிப்படையில இந்த மாவட்டத்துல 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சியும் வெற்றி பெறும் பொழுது இந்த தொகுதியில தொடர்ந்து இரட்டை வெற்றி பெற்று வருகிறது. அதனால் இங்கே வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து முடக்கப்படுகிறது. அந்த தொகுதியினுடைய வளர்ச்சி இதுவரை இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரால் எந்த நடவடிக்கையும் எந்த வளர்ச்சி பணியும் இங்கே மேற்கொள்ளப்படவில்லை. எனவே அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு ஒரு நல்லதொரு மக்கள் பணியாளர் வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற நிலையில் இதற்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் தர முடியும். இந்த தொகுதிக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஃபோக்கஸ் தர முடியுங்கிற பல்வேறு காரணங்களால் இந்த தொகுதியை முன்னேற்றுவதற்காக வேண்டி என்னை இந்த தொகுதிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எஸ்டிபிக்கு இந்த தொகுதியை வழங்கி இருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இது வந்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக இந்த தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றே கருதலாம். மேல் தோற்றமா பார்த்தா ஒரு பெரிய தலைவர் 2 இடத்துல போட்டியிடுவார். இப்ப ராகுல் காந்தி 2 இடத்திலே போட்டியிடுவார். அது மாதிரி முன்னாள் பெரும் தலைவர்கள் எல்லாம் 2 இடத்திலே போட்டியிடுவார்கள். அது மாதிரி ஒரு பெரிய தலைவனுடைய ஒரு தோற்றத்தை அளிப்பதாக மேலோட்டமாக பார்த்தால் தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு தொகுதியில நம்ம வந்து வென்றால் போதும், நம்ம ஒருவேளை தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரம்பூராக இருக்கலாம் அல்லது வந்து திருச்சி கிழக்காக இருக்கலாம். 2 தொகுதியிலையும் நாம் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருதியே இவர் இந்த தொகுதியில போட்டியிடுவதாகத்தான் வந்து கருத முடியும். ஏன்னா இதற்கு முன்பு வேறு பெருந்தலைவர்கள் தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர்களை யாருமே 2 தொகுதியில் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற ஒரு கலாச்சாரம், ஒரு அரசியல் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து இல்லை. அதை மீறி இவர் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அது ஒரு அச்சம் காரணமாக இருக்கலாம் என்றே நாம் வந்து கருதுகிறோம். 2லும் தோற்பார் என்பதுதான் இப்போதே இருக்கிற கள யதார்த்தமாக இருக்கிறது.